பிரைஸ் எல்லாம். ஆவியானவர் அற்புதமானவர். அல்லேலூயா. அவருடைய செய்கைகள் ஆச்சரியமானவைகள். அவர் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில் கூட நாம் ராகாப்பை குறித்து தியானிக்க போகிறோம். ராகாப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன செஞ்சாங்க எல்லாமே தெரியும். தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே ராகாப் செய்த காரியம் தெரியும். யோசுவா கானான் தேசத்தை சுதந்தரிக்க முன்பாக இந்த எரிகோ அந்த நகரை சுதந்தரிக்கும்படியாய் போகும் பொழுது ராகாப் தான் அங்கு அவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்தார்கள். யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரர்களுக்கு அவர்கள் உதவியாக இருந்து எல்லா நன்மையும் செய்தார்கள். அதன் பலனாய் ராகாபும் அவருடைய வீட்டாரும் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. மேலுமாய் அந்த அம்மா சொன்ன நல்ல 2 வசனங்களின் மூலமாய் எரிகோவில் அவங்க உள்ளே போன வேவுக்காரர்கள் உள்ளே போய் எதையும் கேட்கல. இந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சே ஆண்டவர் அதை நம் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு வந்து நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்ல அது உதவியாக இருந்துச்சு. அப்படியாய் வேவுக்காரர்களுக்கு உண்மையை அறிவித்த ஒரு மனுஷி. அருமையான தெய்வ ஜனமே, அவ்வளவாய் அவர்கள் நன்மையை செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக அவங்க வாழ்க்கையிலேருந்து 4 காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழியே என்னன்னு சொன்னால் ராகாப் என்னன்னு சொல்லியிருக்கு, வேசி. ஸோ அது உலக தளவில் நம்முடைய பார்வையிலும் கூட அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம எப்படி பார்ப்போம்? சரியாகவே அவங்கள பார்க்க மாட்டோம். நம்ம பார்வையே வித்தியாசமாக தான் இருக்கும். பெண்கள் அவங்கள பார்த்தா கேவலப்படுத்துவாங்க இல்லையா? ஆண்கள் அவங்கள பார்க்கும்போது இன்னும் மோசமான நிலையில் அவங்கள வழி நடத்துவாங்க. ஸோ ராகாப்புடைய நிலைமை எப்படி என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, அவளுடைய குடும்பத்தாரும், அவளுக்கு தாயும் தகப்பனும் உண்டு, சகோதரர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 17ஆம் வசனத்தில் சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க குடும்பத்தார், அவளுக்கு என்ன சின்ன பந்துக்கள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் நீ உன்னிடத்தில் கூட்டிக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே பக்கத்தில் இல்லை. இந்த அம்மா விட்டு தூரமாக தான் இருக்கிறாங்க. இந்த அம்மா தனித்து இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய அந்த சூழ்நிலை என்பது ஒரு தனிமை, யாரும் தன்னை நேசிக்காத ஒரு நிலைமை, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் இந்த அம்மாவோட பணத்தை அந்த குடும்பத்தாரெல்லாம் வாங்கி சுகபோகமாக தான் வாழ்ந்திருப்பாங்க. இந்த அம்மாவால் வரக்கூடிய வருமானம் வேதம் சொல்லுது. அந்த நாட்களில் இதை இது கட்டாயத்தினால இல்லை, இதை பிஸ்னஸாக செஞ்சாங்க. இந்த அம்மா வந்து யாருடைய கட்டாயத்தினாலும் இல்லை, பிஸ்னஸாகவே இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தான் வேதமும் சொல்லுது. அப்படியே பார்க்கும்போது அவள் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக இந்த காரியங்களை தேர்ந்தெடுத்து கொண்டால், அப்போ அந்த குடும்பத்தை போஷிக்க, அந்த குடும்பத்தை நடத்த இந்த அம்மா தன் சுய சரீரத்தை அவ்வளவாய் வேதனைப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷி. அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை தான், ஒரு கஷ்டத்துக்குரிய வாழ்க்கை தான். நம்ம பார்க்குற பிரகாரம் அது அப்படி இல்லை. நாம் அவங்கள கேவலமாக ஈனமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களை பார்த்த பார்வை எவ்வளோ அற்புதமானது. மனுஷங்க பார்த்த பார்வை மோசமானதா? எல்லாரும் கைவிடப்படக்கூடிய, தனிமைப்படுத்தக்கூடிய அந்த நிலையை கர்த்தர் பார்க்குறார். எப்படி பார்த்தாருன்னு நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு சகோதரியாக ஆண்டவர் அவங்கள மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சல்மோன் என்கிற மனிதனை அவர் மணந்து, அவர்கள் தாவீதின் முப்பாட்டியா, அதுக்கு முன்னாடி சந்ததியில் அந்த அம்மா நிற்கிறாங்க. அவங்களுடைய சந்ததியில் தான் போவாஸுக்கு அப்புறம் தாவீது பிறந்தார். தாவீதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வழி சந்ததியில் தான் பிறந்தார். அப்படி எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட அந்த அம்மாவை ஆண்டவர் பார்த்தது வித்தியாசமாக பார்த்துருக்கார்.
மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் அவர் பார்க்கவில்லை. அல்லேலூயா. இந்த அம்மாவை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஏன்னு சொன்னால், இந்த எரிகோ தேசத்தை சுதந்தரிக்க யோசுவா நினச்ச போது அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். அப்படின்னா அந்த ஊருக்காரங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். அப்படின்னா அந்த எரிகோ மக்கள் எப்படிப்பட்டவங்க? எதுக்கும் அடங்க மாட்டாங்க, எதுக்கும் கீழ்ப்படியாத ஒரு இருதயம் உள்ளவர்கள். அதுக்கப்புறம் யோசுவா 6:17 நீங்க வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடானவைகள். கீழ்ப்படியாத இருதயம் உள்ள அந்த ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சாபத்தீடானவைகள். ஆகையினால ஆண்டவர் சொல்றார், அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுட்டு எரிச்சு போட்டுருங்க. அதில் இருக்கிற எந்த மனுஷனையும் உயிரோட வைக்கக்கூடாது, எல்லாரையும் சுட்டரிச்சு போட்டுருங்க அப்படின்னு தான் யோசுவா சொல்கிறார். அதில் பொன்னையும் வெள்ளியும் மட்டும்தான், மிருக ஜீவன்கள் மனுஷர்கள் எல்லாத்தையும் அந்த ஊரையே சுட்டரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னையும் வெள்ளியை மட்டும் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரை எப்படியாப்பட்ட ஆட்கள் தான். இன்னும் வேத விளக்க உரைகளில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த எரிகோ ராஜா பயங்கர அந்த சித்திரவதை பண்ணுறது, எப்படி மக்களை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி கொள்ளணுன்றதில் எக்ஸ்பர்ட்டான். அதை ஆராய்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் மக்களை வேதனைப்படுத்தணும், அவனுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் அப்படின்றத ஆராய்ச்சி வடிவத்தில் செஞ்சு செய்வானான். அதை பார்த்து ரசிக்கக்கூடியவன், அதை மக்களையும் ரசிக்க வைப்பானான். அந்த கொடுமைப்படுத்தி அவங்கள சாங்கடி, குழந்தைங்க, வாலிப பிள்ளைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களையெல்லாம் அந்த கொடுமைப்படுத்தி சாங்கடிக்கிறதுல இவனை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் அந்த தேசத்தை சாபத்தீடானது அப்படின்னு சுட்டெரிச்சு போனோன்னு அவ்வளோ எரிச்சலாகிறான்னா அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ மோசமான மக்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொல்கிறாங்க, 9 வாசிங்க. வேவுக்காரர்கள் அந்த அம்மாவை போய் சந்திக்க போகும்போது அவங்கக்கிட்ட அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஏன் அந்த தேசத்து மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சோர்ந்து போனார்கள்? இவங்களோட செய்தியெல்லாம் கேட்கும் போது ஏன் சோர்ந்து போனாங்க அப்படின்னா, கீழே 10 போடப்பட்டிருக்கு. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது. இந்த அம்மா எங்கேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த இடத்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க? எகிப்து தேசத்திலிருந்து நீங்க புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். எகிப்திலிருந்து நீங்க வரும்போது செங்கடல் பிளந்ததை இந்த அம்மா அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் இல்லை, எரிகோல இருந்த அத்தனை பேருக்கும் அந்த நியூஸ் பரவச்சு. ஏன்னா செங்கடல் பிரிஞ்சதுன்றது அன்றைக்கி எவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. ஸோ அன்றைக்கி உலகத்திலேருந்து அத்தனை பேருக்கும் அந்த நியூஸ் பரவச்சு. எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்திருக்கார். எகிப்தில் நடந்த 10 வாதைகளும் இவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படியெல்லாம் அற்புதம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வந்தார் என்பதை எரிகோ ஜனங்கள் அத்தனை பேரும் அறிந்ததுனால தான் அவங்க இருதயமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஏன்னா அந்த வழியாக தான் அவங்க வரப்போகிறாங்க. அவங்க கானான் தேசத்தை பிரவேசிக்கிறதுக்கு அதை அவங்க தேசத்தை தாண்டி தான் போகணுன்னும் போது நமக்கும் என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் அவங்க இருதயத்துக்குள்ளே இருந்துட்டு தான். ஏன்னா அவங்களோட இருக்கிற கர்த்தர் பெரியவர்,
பயங்கரமானவர் என்பதை எரிகோ ஜனங்கள் அறிந்திருந்தாங்க. அதனால தான் அவங்க இருதயம் கரைந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் பேசிப்பாங்களே, நமக்கு என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ அப்படிலாம் ஒரு பயம் அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டிருந்த செய்தியை இந்த அம்மா கேட்டு அந்த மக்களிடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அவர் செய்த காரியங்களை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஸோ மக்களெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா யூத ஜனம் கிடையாது, பிரஜாதி இனத்தை சேர்ந்தவங்க. கானானிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கானானியர்கள் தேவனால் சபிக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள். என் முகத்தையே நீங்கள் பார்க்கக்கூடாது, என் சமூகத்துக்கே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்திலேருந்து வந்தவங்க இந்த அம்மா. இவங்க அந்த எரிகோ தேசத்தில் எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, எரிகோ மதில் மேலே வீடு கட்டி அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எரிகோ மதில் அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி நாங்கள் கட்டக்கூடிய மதில் சுவர் இருக்கு இல்லையா, காம்பவுண்ட் சுவர். அந்த காம்பவுண்ட் சுவரில் அப்போல்லாம் வீடு கட்டி வாழ்கிற வழக்கம். அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த காம்பவுண்ட். அப்போ அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி அதில் அந்த அம்மா தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அருமையான தெய்வச்சனமே, இவள் தன்னை குறித்து எல்லா மக்களும் தவறாக எண்ணி அந்த அம்மாவை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவள் தேவனை தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் இருந்தாங்க. அல்லேலூயா. ஸோ இவங்க கானானியர் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க கூடாது என்பது அந்த அம்மாவுக்கு தெரியும். தேவனே இவங்களை புறக்கணித்த கூட்டம். தேவனும் புறக்கணிச்சிட்டா, மனுஷனும் எல்லாம் புறக்கணிச்சிட்டா, குடும்பத்தார் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் இவங்க தேவனை தேட மனதை திருப்பினார்கள். அல்லேலூயா. எவ்வளோதான் உலகம் என்னை வெறுத்தாலும் சரி, என் சொந்த பந்தம் என்னை வெறுத்தாலும் சரி, இல்லை கடவுளே கூட என்னை வெறுத்திட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேலே அன்பாக இருப்பேன் என்பதை இந்த அம்மா வெளிப்படுத்தின ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் சொன்னால் அதை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நியூஸ் போயிடுச்சு, 2 பேர் வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த ராகாப் வீட்டுக்கு தான் 2 பேரும் வந்திருக்கிறாங்கன்ற நியூஸ் போயிடுச்சு. ஏன்னா டைரெக்டாக அவங்க இங்கே தான் வந்து கேட்குறாங்க, ராகாப் கிட்ட தான் வந்து கேட்குறாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, அப்போது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா. இவ்வளோ தெளிவாக நடக்குதுன்னா அப்போது இந்த அம்மா வீட்டுக்கு வந்த நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த அம்மா இவங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு வந்த நியூஸ் யாருக்கு தெரிஞ்சிச்சு? ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. பர்டிகுலராக ராகாப் வீட்டில் தான் அவங்க வந்தாங்க, ராகாப் வீட்டில் தான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு வேளை இது உண்மை, அவங்க உள்ளே வச்சிருக்கிறாங்கன்ற நியூஸு எரிகோ ராஜாக்கு தெரிஞ்சிருந்தா இந்த அம்மாவோட நிலைமை என்ன? கேட்கவே ஆள் இல்லை. கேட்க ஆள் இருந்தால் கூட அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அம்மாவுக்கு கேட்கவே ஆள் கிடையாது, யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ அவன் எப்படி கொடூரமாக இந்த அம்மாவை கொண்டு போடுவான், இவங்க குடும்பத்துக்கு என்னென்ன அநியாயம் செய்வான் என்பது இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. இந்த ராஜாவுடைய சுபாவத்தை இவள் நன்றாய் அறிந்தவள். ஏன்னா காலகாலமாக அங்கே தானே இருக்கிறான். ஸோ இவன் எந்த அளவுக்கு வேணாலும் தன்னை நீசமாக நடத்தி கொன்று போடுவான், தன் குடும்பத்துக்கும் சேதம் வரும் என்பது இவளுக்கு நன்றாய் அறிந்த விஷயம். அல்லேலூயா. அறிந்திருந்தாலும் ஆண்டவர் மேலே அவங்க வச்சிருந்த அந்த அன்பு, ஆண்டவருடைய செய்கைகளை கண்ட அந்த நேசம் இந்த பயத்தை அவங்களுக்கு புறமே தள்ளிடுச்சு. அல்லேலூயா. இந்த ராஜா தனக்கு இழைக்க போகிற கொடுமைகள் எல்லாம் அவளுக்கு பெருசாகவே தெரியல பாருங்க, எதுவுமே அவளுக்கு பெருசாக தெரியல. அப்போ தேவ ஜனங்களுக்கு நான் நன்மை செய்யணும், அந்த தேவனுக்கு நான் நன்மை செய்யணும். அந்த தேவன் யார் என்பதை அந்த அம்மா வாயினால சொல்றாங்க பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எங்கள் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ கூட ஏன் தேவன் சொல்ல வரல அவங்களுக்கு. உங்க கூட இருக்கிற தேவன் யாரு அப்படின்னா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும்
பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீக்கு தெரியுது ஆண்டவர் அவங்கள புறக்கணிச்சு போட்டார் என்பதை அறிந்திருந்தாலும் கூட உங்கள் கூட இருக்கிற தேவன், என் தேவன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல. ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் உங்கள் தேவன், தேவனாகிய தேவன் அவர் ஒருவரே, வானத்திலும் பூமியிலும் அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஒரு ஆழமான அந்த அன்பு தான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை எனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. சங்கீதம் 4 ஆண்டவர் சொல்லியிருக்கார், பக்தி உள்ளவனை தனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இன்னைக்கு அவரோட வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கல, அவருடைய நடைமுறை இன்னைக்கு உலகம் பார்க்கிற பிரகாரமாக அவருடைய வாழ்க்கையை பார்த்துருந்தா ஆண்டவரை என்ன பண்ணியிருப்பார், புறமே தள்ளி இருப்பார். ஆனால் ஆண்டவர் மேலான அலங்காரத்தையும் அவங்களுடைய மேலான வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறவரே கிடையாது. அவங்க உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம் ஒவ்வொருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளவா அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோம், நம்ம எவ்வளவா அவரை நேசிக்கிறோம் என்பதை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, ரொம்ப தெளிவாக சொல்கிறார், மனுஷன முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். தேவனுக்கு முன்னால் நம்ம எந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, வேஷம் போடவே முடியாது. பக்தி உள்ளவனை போலும் வேஷம் போட முடியாது, இல்லை பரிசுத்தவானை போலும் நம்ம வேஷம் போட முடியாது. தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வர்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இதை மனதில் ஆழமாக புரிய வச்சுக்கோங்க. நம்முடைய மேலான வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை மனுஷன் பார்த்து நம்மளை புறம்ப தள்ளலாம், நம்மளை வேதனைப்படுத்தலாம் இல்லையா. நிறைய பேருக்கு இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையின் நிலையை குறித்து, தனிமையாக வாழ்கிற வாழ்க்கையை குறித்து பல பேர் பலவிதமாக பேசக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டு. ஆனால் அந்த எல்லா நிலையிலும் உங்கள் இருதயத்தின் சுத்தத்தை ஆண்டவர் பார்க்குறார். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கணும், உலகத்தால் கரைபடாமல் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை செய்கிற இடங்கள் மோசமானதா. அதான் கேட்கும்போது, ஐயோ அந்த இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த ஊர்லேயா ஜீவிக்கிறீங்க, இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறீங்க, இந்த ஜாதிக்காரங்களா, இந்த குலத்தை சேர்ந்தவங்களா. ஆனால் ஆண்டவர் குலத்தையோ ஜாதியோ கலரையோ மேன்மையோ அவர் பார்க்குறதே இல்லை. அவர் பார்க்கறது எந்த இடத்துல நீ இருந்தாலும் அவரை உண்மையாக நேசிக்கிறியா, உண்மையாக நேசிக்கிறியா. அந்த எரிகோ ஜனங்க முழுவதுமே தேவனை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில் நம்ம ஒருத்தர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் தேவன் ஒருவர் தான் என்பதை அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு அன்பு தான் அவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுக்க உதவி செய்தது. இவங்களை போல் எத்தனையோ பேர் அங்கே இருந்தாங்க. ஆனால் எல்லாரோட எத்தனை பணக்காரங்க இருந்திருப்பாங்க. எரிகோ தேசம் பயங்கர பணக்கார தேசம். எத்தனையோ பணக்காரங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய பிரபுக்கள் இருந்திருப்பாங்க, இல்லை இந்த அம்மா மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லார் மத்தியிலையும் இந்த அம்மாவை தேவன் தேடி வந்ததுக்கு ஒரு காரணம், இவர்களுடைய வாயின் வார்த்தையினாலே யோசுவாவுக்கு தைரியத்தை பிறக்க வச்சாங்க. இல்லை, இந்த அம்மா சொன்ன வார்த்தை தான். இவங்க வேறு யார்ட்டையும் போய் கேட்கவே இல்லை. இந்த அம்மாட்ட பேசினாங்க, இந்த அம்மாட்ட காரியத்தை முடிச்சாங்க, இறக்கி போயிட்டாங்க. ஏன்னா இவர் ராஜா கண்டுபிடிச்சிட்டானே, அதுக்கு மேலே அவங்க உள்ளே போகவே முடியல. முதல்லையே அவங்க அடுத்த நாளே ஜன்னல் வழியாக இறக்கி விட சொல்லி ராத்திரியோட ராத்திரியே அவங்க போயிட்டாங்க. ஸோ வேறு எந்த மனுஷங்கிட்டையும் அவங்க விசாரிக்கல. ராகாப் ஒரு ஆள் சொன்ன அந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டு தான் அந்த எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கு யோசுவாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பை தேவன் கண்டார். தேவ ஜனமே, இன்றைக்கி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவர் அந்த அன்பை தேடுகிறார். நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்க, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. உங்கள் உள்ளான அன்பு அவரை நேசிக்குதா, உங்கள் உள்ளான மனசு அவரை தேடுதா, உங்கள் உள்ளான இருதயம் அவர் மேலே பற்றுதலாக இருக்கா, அதை மட்டும்தான் ஆண்டவர் தேடுறார். அல்லேலூயா. அதை அவர் பார்த்துட்டாருன்னா உங்களை அவர் கொண்டு போகிற சிகரம் வித்தியாசமானதாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே தொடர்ந்து பார்க்கும்போது ரெண்டாவது காரியம், அவங்களுக்கு தெரியும் என் ஜீவன் பணையம் வச்சு தான் அதை செய்கிறாங்க. இவங்களை கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற சணல் தட்டுகளை ஒழிக்க வச்சுட்டு அந்த சேவகர்கள் வந்து கேட்குறாங்க, ராஜாவோட சேவகர்கள் இங்கே வந்தாங்களா? அந்த அம்மா சொல்கிறாங்க பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா,
4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் சொல்ல இவங்க வந்தாங்க, ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. அவங்க வேவுக்காரதான்றது எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்திலே இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றால். 6ஆம் வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு அவங்க 2 பேரும் எங்க வச்சிருந்தாங்க? சணல் தட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த மறைச்சி வச்ச விஷயம் எரிகோ ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அம்மாவோட குடும்பமே காலியாயிருக்கும். எவ்வளோ வேதனைகளை சகிக்க வேண்டியதாக இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் அத்தனையும் கவலைப்படாமல் தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ராஜாவுக்கு கொஞ்சமாக அநியாயத்துக்கு பயப்படாமல் நீதியின் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறதை பார்க்க முடியுது. ராஜாவின் அதிகாரத்துக்கோ அவனுடைய பயமுறுத்தலுக்கோ அவங்க கொஞ்சமாக என்ன பண்ணல, பயப்படல. உண்மையாக ஆக்சுவலாக அப்படி தான் பயந்துருக்கணும் இல்லையா? ராஜா வீட்டை தேடி வந்துட்டான், யார் வீட்டையும் தரவன் டைரெக்டாக இங்கே வந்துட்டானா, இங்கே வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு அலறி போய் காட்டி கொடுக்கவே இல்லை பாருங்க. கடைசி வரலாம் கர்த்தருக்கு தான் பயந்து ஜீவிக்கிறாங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கி மனுஷனுக்கு பயந்து நம்ம எத்தனை விஷயத்தை விட்டு கொடுத்துட்றோம். மனுஷனுக்கு பயந்து என்னென்ன காரியங்களை இணங்கி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது உங்கள் இருதயத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தை மனுஷனுக்கு பயப்படுறது என்றைக்குமே நம்மளுக்கு மேன்மையை கொடுக்காது தெய்வ ஜனமே. அது கண்ணி தான் நமக்கு. இங்கே அந்த அம்மா எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துறேன், கர்த்தருக்குரிய பயம்தான் எனக்கு வேணும், கர்த்தர் என்னை விட மாட்டார், என்னை கைவிட மாட்டான்ற அந்த பெரிய விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. எந்த நிலையிலோ உங்களை கைவிடாத தேவன் என்னையோ கைவிட மாட்டார். கானானிய ஸ்திரீ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஏசப்பாட்டை வந்து கேட்பாங்க, ஆண்டவரே என் மகள் வியாதியாக இருக்கிறா, நீங்கள் சோத்த. அப்போ அவர் முகத்தில் அடித்த மாதிரி பதிலாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? அந்த அம்மா சொல்லுவாங்க, மேஜிலேருந்து விழுகிற ஒரு துணிக்கே என்ன பண்ணலாம், சாப்பிட்லாமே. அந்த தாழ்மை அந்த கானானியனுக்குள்ள அவங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் நம்மளை சேர்க்க மாட்டார், இவர் நம்மளுக்காக வரலன்றது தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அந்த தாழ்மையாக போய் விசுவாசித்து உறுதியாக நின்றாங்க பாருங்க. அதுதான் அங்கே அற்புதத்தை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது என்பதை நீங்களும் ஞானம் தியானித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட விசுவாசம் உங்களை காப்பாற்றி இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்த தேவன் எரிகோவில் அந்த செங்கடலை பிளந்து உங்களை கொண்டு வந்தார். இந்த ஓகுக்கோ சீகோனுக்கோ நீங்கள் செய்த காரியத்தை எல்லாம் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் யோர்தானிலையும் பார்த்தீங்கன்னா மகா அற்புதமாக தேவன் நடத்திட்டு வர்றார். அல்லேலூயா. இவ்வளோ அற்புதங்களை செஞ்ச ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை. நான் கானானிய ஸ்திரீயா இருந்தாலும் நான் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு அற்புதத்தை நடப்பிக்கும். அருமையான தேவச்சனமே, நான் இங்கே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளை யாரையும் கைவிட அவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் அற்புதம் உண்டு, ஆனால் எல்லாராலையும் அற்புதம் பெற முடியல. ஏன்? அவரவருடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாய்த்தான் அவர் செய்ய முடியும். ஏன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 10ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, பின்னாடி வரவங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இங்க நடந்த சம்பவம் என்ன? 100க்கு அதிபதி வந்து கேட்கிறான், ஆண்டவரே என் பிள்ளை வியாதியாக கிடக்குது, சாங்க கிடக்குது, நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். இதை கேட்ட உடனே அவர் கொடுக்குற பதில் தான் அது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கே பார்க்கல, நான் தேடி வந்தல என் ஜனங்க, அவங்களுக்குள்ள நான் இந்த விசுவாசத்தை பார்க்கல. எனக்கு தெரியாத நீ வந்து இவ்வளோ என் மேலே நம்பிக்கை வைக்கிறியேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் மேலே உண்மையாக நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கிற ஒருவரும் ஏமாற்றப்பட போவது இல்லை.
அல்லேலூயா. நீங்கள் ஏமாந்து போவதே இல்லை. அசைக்க முடியாத விசுவாசம். உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் தளர்ந்து விசுவாசத்தில் என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது. ஐயோ இது நடக்காமே போயிருமோ, இந்த காரியம் எனக்கு வாய்க்காமலே போயிருமோ, என் குடும்பம் செழிக்காமலே போயிருமோ, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காமலே போயிருமோ, அந்த எண்ணத்தை இன்றைக்கு தூக்கி எறியுங்க. நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்ய அவரால் முடியும். நீங்கள் சும்மா உட்காந்து பேசினாலே உங்கள் வார்த்தையை கேட்டு அவர் செய்வேன்னு சொல்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் சும்மா நினைக்கிறீங்க பாருங்கள். வேணும்னு கேட்கறது இல்லை. இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் சும்மா வாயின் வார்த்தையில் சொல்கிறீங்க பாருங்கள். அதை கூட அவர் கவனித்து செய்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்டவர். நீங்கள் புரிஞ்சுக்கணும். உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது பெயர்ந்து போயிடும். உனக்கு இல்லைன்ற பொருளை நீ என்கிட்ட கேட்டுட்டா நான் உனக்காக உண்டாக்கி தருகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை என்ன பண்ணணும்? நீங்கள் விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுக்கிறவர் இல்லை, இல்லாததை இருக்கிறத போல மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அங்கே இல்லவே இல்லை, கர்ப்பம் செத்து போச்சு தான். ஆபிரகாமுக்கு பிள்ளையே பிறக்காது. உலகத்தின் அளவில் எல்லா சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணாலும் பிள்ளை பிறக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. ஏன்னா கர்ப்பப்பை செத்து போச்சு, இவன் வயசாயிட்டா, இவனுடைய சத்தெல்லாம் போச்சு. ஆனால் தேவன் அந்த இடத்துல அவங்களோடு இருந்தபடினால இல்லாத கர்ப்பத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் அற்புதமாக ஆபிரகாம் சொல்லுவார். ஈசாக்கை கொண்டு போய் பலியிடும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. எனக்கு கர்த்தர் இந்த ஈசாக்கை பலியிட்ட கூட இனி ஒரு கர்ப்பம் என் மனைவிக்கு உண்டாய் பிள்ளை பிறக்கும்னு அவன் நினைக்கல. கல்லுலேருந்து என் பிள்ளையை உருவாக்கி கொடுப்பார்னு நினைக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லில் பிள்ளை உண்டாகுமாங்க? கல்லிலேருந்து ஒரு பிள்ளையை உருவாக்கி கொடுக்க என் தேவனால் முடியும்னு விசுவாசான் பாருங்க. ஏன் இந்த ஈசாக்கை நான் கொண்டு போட்டால் கூட திரும்ப சாராளுக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கன்றது அவரோட விசுவாசம் இல்லை. இந்த கல்லிருந்து ஒரு பிள்ளையை உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்ய முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். அவர் நினைச்சா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்ற முடியும். வறண்ட நிலத்தை வயல்வெளியாக மாற்ற முடியும், வயல்வெளியை வறண்ட நிலமாக மாற்ற முடியும், பள்ளத்தாக்க மேடா மாற்ற முடியும், மேடை பள்ளத்தாக்கா மாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தின் அளவு தான் உங்க வாழ்க்கையில செயல்படும். குழந்தையை போல ஆண்டவர் சொல்றார், ஒரு குழந்தையை போல, பால் உண்ணுகிற குழந்தையை போல அவருடைய திருவசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்துல நம்ம, அதாவது நம்ம எல்லாருக்கும் பேரே என்னதான்? விசுவாசி. விசுவாசிக்காத ஆள் பேர் கூட விசுவாசி தான். அல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு அடைப்பேரை கொடுத்தும் கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணராமல் தான் இருக்கிறோம். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இதெல்லாம் முடியுமான்னு இன்றைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் எந்த ஆழத்துக்கு அவரை விசுவாசிக்கிறீங்க அந்த ஆழத்துக்கு அவர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் ராகாப்புக்கு செய்து முடித்தார் ஆண்டவர். அந்த அம்மா இருதயத்துக்குள்ளே விசுவாசாங்க. இத்தனை எரிகோ தேசமே அழிஞ்சாலும் என்னையும் என் வீட்டாரையும் கர்த்தர் பாதுகாத்துக்குவார். ஏன்னா இவர் கேட்குறா. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. 13ஆம் வசனம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும் எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 17ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இப்போ ஒரு விஷயம் கேட்கிறா, என் குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டு போங்க. அதே போல அவங்க வாக்கு கொடுக்குறாங்க.
நாங்கள் போனதுக்கப்புறம் நீ அந்த ஜன்னலில் என்ன பண்ண, எந்த ஜன்னல் நீ எங்களை இறக்கி விடுறியோ அதே இடத்துல ஒரு சிவப்பு நிலை கட்டி வைக்கணும். நாங்கள் இந்த தேசத்தை பிடிக்க வரும்போது உன் குடும்பத்தார் எல்லாரும் உங்ககிட்ட இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் காப்பாற்றப்படுவாங்க, மற்ற வெளியில இருந்த அத்தனை பேரும் சாகடிக்கப்படுவாங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ கயிறு கட்டி வச்சுரு, நான் உங்களை காப்பாற்றுவேன்னு. இது எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நடந்துச்சுன்னு காலம்லாம் சொல்லப்படலை. இங்கே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், அவங்க விசுவாசத்தின் அளவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். எப்போ அவங்களை அனுப்பினாலோ அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை எப்போ இறக்கி விட்டாலோ அப்பவே கட்டி வச்சிட்டா. அவங்க வரும்போது பார்த்துக்கலான்னு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்ப வந்து இந்த தேசத்தை அவங்க பிடிக்கும் போது கயிறு கட்டிக்கலான்னு அவங்க வெயிட் பண்ணலை. இறக்கி விட்ட அன்னைக்கே அவன் என்ன பண்ணிட்டா, எந்த நிமிஷம் நடக்கும்ன்றது தெரியாது, எப்போ நேரம் அவங்க உள்ளே வருவாங்கன்றது தெரியாது, எப்போ இந்த எரிகோ அழிக்கப்படும் தெரியாது. ஸோ அந்த காலத்தை அறியாதபடினால அப்போவே ஜன்னலில் கயிறை கட்டி வச்சிட்டா. அல்லேலூயா. மனுஷகுமாரனுடைய வருகை எப்போ இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆகையினால நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கு முன்பாக நிற்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அருமையான தேவஜனமே, இந்த ராகாப்புடைய அந்த விசுவாசம், எந்த நிமிஷம் அவங்க வந்தாலும் என் குடும்பம் பாதுகாக்கப்படணும், 24 hours அவ கவனமாக இருக்கிறான். ஆகையினால இறக்கி விட்ட அந்த நிமிஷமே கைத்தை கட்டி சாட்சிக்கு வச்சுட்டா. அல்லேலூயா. எப்போ நடந்தாலும் என் குடும்பம் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த ஜாக்கிரதை இருக்குது? ஆண்டவராக இயேசு வரப்போகிற இன்றைக்கி என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்திக்கணும், என்ன நான் ஆயத்தப்படுத்திக்கணும், என்னை சார்ந்து இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்தணும். காலம் இருக்குது பார்த்துக்கலாம், வயசு வந்தால் சரியாக போயிடுங்க, இன்னும் கொஞ்சம் காலம் போனால் சரியாக போயிடுங்க. இல்லை, இப்போ காலமே இல்லை, நேரம் ரொம்ப சமீபமாயிடுச்சு. வளர்ந்துட்டா சரியாயிடுவான், இல்லை டீனேஜர் கடந்துட்டா சரியாயிடுவாங்க, இல்லை அது கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடுவாங்க, இல்லை ஒரு பிள்ளை பிறந்தா சரியாயிடுங்க. இப்போ காலம் இல்லை. அல்லேலூயா. காலம் இல்லை. அந்தந்த எந்தெந்த நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஆகணும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஆகணும். எந்த நிமிடமோ ஆண்டோடைய வருகை இருக்கும், சமீபமாயிடுச்சு. எப்போ அது ஒரு மின்னலை போல, மின்னல் எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படி கண்ணில் வந்துட்டு டக்குன்னு போயிடும், அதுக்கு நிமிஷமே இல்லை. அவ்வளோ துரிதமாக தேவனுடைய வருகையானது நமக்கு இருக்குது. அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அல்லேலூயா. அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அம்மாவுக்குள்ள அந்த ஜாக்கிரதை இருந்துச்சுங்க. விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். விழித்திருந்தால் அந்த விழித்திருத்தல், காத்திருத்தல் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. உண்மையாகவே சொன்னபடியே அந்த எரிகோ தேசம் முழுவதுமாக இவங்க போனாங்க. யோசுவா ஆட்களை கூப்பிட்டு வந்தார், பாளையம் இறங்கிட்டார். சுற்றி 7 நாளும் சுற்றி வராங்க, ஆசாரிகளோடு கூட சுற்றி வராங்க. 7ஆவது நாள் 7 முறை. இதெல்லாம் எங்கேருந்து பார்த்துட்ருக்கா? மதில் மேலே உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் இல்லையா? நடக்கிற சம்பவம்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது அங்கே யோசுவா சொல்லுவார், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா தேசத்தை வேவி பார்க்க 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். இந்த சம்பவம் வந்து மதில் இடியறதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இவங்க எல்லாரும் 7 நாள் சுற்றி வந்து அந்த எரிகோ கோட்டை, அவங்க எல்லாரும் எக்காலத்தை ஊதும்போது எரிகோ கோட்டை என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மதில் இடிஞ்சு அங்கங்கே விழுந்துச்சு. இந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த சம்பவம் இருக்கும். எல்லாம் இடிஞ்சு விழும்போது அங்கங்கே இருந்தவங்க அப்படியே சுற்றி நிற்கிறாங்க இல்லையா? ஸோ ஆங்காங்கே இருந்தவங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த தேசத்தை கொள்ளையடிச்சாங்க, சுட்டரிச்சு போட்டாங்க. இப்போது எல்லா மதிலும் கீழே விழுந்துச்சு. இப்போ யோசுவா சொல்கிறாரு, உங்களை காப்பாற்றின அந்த வேசியை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு. இவங்க போய் அழைத்து வந்தார்கள். அப்போ அவங்க எல்லாரும் எங்கே இருந்தாங்க? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? எல்லா மதிலும் விழுந்துருச்சு, ஆனால் அவங்க வீடு இருந்த மதில் என்ன பண்ணுது, பத்திரமா அப்படியே சேஃபாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யோசுவா அனுப்புகிறார், உங்களை காப்பாற்றின அந்த அம்மா அங்கே ஜன்னலில் கட்டி வச்சிருக்கு பாரு சிவப்பு கயிறு, போய் அதை பார்த்துட்டு அவங்கள எல்லாரையும் அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
யார் ஒருவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவர்கள் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இவங்க சொல்லி போன வார்த்தைகளை அப்படியே இருதயத்தில் வச்சாங்க. இதே சம்பவம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எகிப்திலே நடந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வயசுள்ள கன்றுக்குட்டியை நீ என்ன பண்ணணும், அடித்து ரத்தத்தை உன் வாசலில் பூசு. அப்போ அந்த சங்காரத்தூதன் உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். யாரெல்லாம் செஞ்சாங்களோ அந்த குடும்பங்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய வார்த்தை யார் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி செயல்பட ஆண்டவர் சொல்லிட்டாரு, ரைட், ஓகே அப்படின்றதோடு நின்றுட்டா அற்புதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, பயம் வந்துட்டா உடனே பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுக்கணும். பிசாசுக்கு பயப்படுற அத்தனை பேருக்கும் பக்கத்தில் எங்கே இருக்குது, தலைமாட்டில் பைபிள் இருக்குது. வாசலில் நிறைய கிறிஸ்தவங்களோட வீட்டில் என்ன இருக்கும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிசாசு பயப்படுற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? எப்போ பயப்படுவோம்? வீட்டில் வாசலில் எழுதி போட்டாலா? வாயில் அறிக்கை செஞ்சாதான். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், இருதயத்துக்குள்ள வசனம் இருந்தால் தான் வாயில் வரும், இல்லையா? விசுவாசம் இருந்தால் தான் வார்த்தை வெளியில் வரும். இது இல்லைன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எதையுமே ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவக்கிட்டே பிசாசு சோதனைக்காரன் வரும் பொழுது ஆண்டவர் எப்படி இப்போ ஜெயிச்சார் அவனை? எந்த வசனத்தை கொண்டு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் 8 அதிகாரம் மலை பிரசங்கம். அவ்வளோ பேச தெரிஞ்சவருக்கு பிசாசுக்கிட்ட பேச தெரியாதா? ஆனால் எப்படி பேசினார் அவர்? இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே. ஏன் அதை சொன்னார்? ஏன் அதை சொன்னார்? வார்த்தையினால தான் ஜெயிக்க முடியும் என்பதை உங்களுக்கு எனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அதை செஞ்சார். அப்போ வார்த்தை இருதயத்தில் வைக்கணும், தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். நீங்கள் 1000 வாக்குத்தத்த வசனங்களும் உங்கள் வீட்டில் எழுதி போட்டாலும் சரி, பைபிளில் வச்சுட்டு இருந்தாலும் சரி, குறித்து வச்சா கூட சரி, அதை இருதயத்துக்குள்ளே வைத்து வாயில் அறிக்கை செய்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. அதை வாயினால் அறிக்கை செய்து அது செயல்படும் என்பதை விசுவாசிக்கும் பொழுது தான் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவச்சனமே, இந்த ராகப்பதை செய்தார்கள், அதை உடனே செயலில் காட்டுறாங்க பாரு. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அதை உடனே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உடனே கயிறை கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. தேவனே புறக்கணிச்ச ஒரு சகோதரி அந்த கூட்டமானாலும் அந்த இடத்துல தேவன் அவங்களை பாதுகாக்கும்படி அவங்களுடைய செய்கை தான் அங்கே காரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, அவங்க வச்ச அந்த விசுவாசம் ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியத்தை குறித்து விசுவாசிங்க. அது அப்படி தாங்க இப்படியே போயிட்டுரும். வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாவும். அது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனோட வாழ்க்கை வித்தியாசமானது. நீங்கள் உலகத்தாருக்கு முன்னால் இல்லாததை இருக்கிறவராக காட்டணும். ஆண்டவர் அற்புதமானவர் என்பதற்கு நீங்களும் நானும் தாங்க சாட்சியாக நிற்கணும். இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் தான் சாட்சியாக நிற்கணும். அப்போ எது எது நம்முடைய வாழ்க்கையில் அழிவுக்குரியதா நாசத்துக்குரியதாக இருக்குதா அதை நீங்கள் சாட்சியாக மாற்றணும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் வருகிற தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றப்படும். தீமையை நன்மையாக மாற்றுறது தான் அவருடைய வேலை. தீமை வந்துருச்சுன்னா அதையே நினச்சிட்டு இதுதான் நம்ம லைஃப் போல் அப்படின்னு செட்டில் ஆகிடாதீங்க. அதில் இல்லை, இந்த தீமையில் வாழ்கிறது என்னுடைய வாழ்க்கை அல்ல. நான் நன்மையை கண்டடைய வேண்டும், நான் ஆசீர்வாதத்தை கண்டடைய வேண்டும், நான் மேன்மையை கண்டடைய வேண்டும்னு நீங்கள் எழுப்பினா. யோர்தானில் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். யோசுவா யோர்தானுக்கு அனுப்புகிறார், நீ போ, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, போங்க, அது யோர்தானை கடக்கணும். பெரிய ஆறு கரைபுரண்டு ஓடுது, அதை எப்படி கடக்கணும்னு தெரியல. இவங்க போய் ஆசாரிகளை முன்னாடி அனுப்புகிறான். அந்த முனையில் தான் கால் வச்சாங்களா. அந்த வசனத்தை நான் விட்டுட்டேன், நீங்கள் எடுத்தால் வாசிச்சு பாருங்கள். அந்த அந்த யோர்தானுடைய தண்ணி அது முனையில் தான் கால் வச்சாங்களா, பிரிஞ்சிருச்சான். அல்லேலூயா. குவியலாய் நின்றது அப்படின்னு சொல்ல, ஓடுறது மேலேருந்து கீழே, இதுவாது நடுவில் அந்த தண்ணி இப்படி பிரிஞ்சு நின்றுச்சு. மேலேருந்து விடுற தண்ணி எழுதி நிற்குமா? திரும்ப ரிட்டர்ன் போகுமா? சான்ஸே இல்லை. யோசுவாவோட வாழ்க்கையில் அதை ஆண்டவர் செய்தார். அவ்வளவு தண்ணி ரிட்டர்ன் போய் குவியலாய் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தைரியமாக காலை வைக்கணும். யோர்தானில் காலை வைக்கிறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற வரலாம் உங்களால் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய காரியத்தில்
தைரியமாய் விசுவாசத்தை நிற்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இந்த ராகாப்பத்தை அறிந்தபடினால தான் தைரியமாக சொல்கிறா, உங்களோட இருந்த ஆண்டவர் அற்புதம் நடத்துச்சார், என்னைய என் குடும்பத்தை நிச்சயமாக பாதுகாப்பார். அந்த விசுவாசத்தின் வார்த்தையை செயல்பாட்டில் நூலை கட்டி காமிச்சாங்க. அற்புதமாக அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அவ்வளோ பெரிய அவளை சார்ந்த அத்தனை பெரிய ஆண்டவர் பாதுகாத்தார். சரி, கடைசி 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. பாதுகாத்துட்டாங்க. சரி, டாட்டா பை பை சொல்லிட்டு அந்த அம்மா நாங்கள் எங்கேயோ போய் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போல பாருங்க. 6:25 வாசிங்க. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாருக்கும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே ரூத் சொன்னது போல உன் தேவன் என் தேவன், நீ என்ன போன்னு சொல்லாதன்னு சொன்னா பாருங்க. இனி நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன் தேவன் தான் என் தேவன் சொன்னா பார்த்தீங்களா? அதே போல தான். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, நீ என்னை நம்பி வந்தபடினால் உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன் ஆண்டவர் ரூத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே போல் இந்த அம்மாவும் செய்கிறாங்க. அவள் அன்றைக்கு அவங்க எல்லாம் பாதுகாத்துட்டாங்க. சரி, நாங்கள் ஏதோ ஒரு தேசத்தில் போய் எங்கேயோ போய் இருந்துக்கிறோன்னு அந்த அம்மா போல, உங்களோடையே நான் தொடர்ந்து இருப்பேன். இஸ்ரவேலுக்குள்ளே அவள் வாசம் பண்ணினான்னு சொல்லப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே விட்டா. ஏன்னா அவளுக்கு ஒன்று தெரியும், இவங்களோட இருக்கிற தேவன் அற்புதமானவர், இவங்களை நடத்தின தேவன் அதிசயமானவர், என்னை என் குடும்பத்தை கடைசி வேலை கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கையின் உறுதியில் அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. அதோட பிரதிபலன் தாங்க மத்தேயு 1:5 நடந்த சம்பவம். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு, இஸ்ரவேல் மேலே நம்பிக்கை வச்சு இல்லை, இவங்க கூட இருந்த கடைசி வேலை இவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்றதுக்காக இல்லை, கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையினால இஸ்ரவேலுக்குள்ளே கடைசி வரலும் அவள் வாழ்ந்தபடியினால இவருடைய உத்தமத்தை பார்த்து அவரோட வாழ்க்கை என்னன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை யூத மார்க்கத்தில் உள்ள ஒரு பரிசுத்தவான் சல்மோன் கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு பிறந்த பிறப்பு போவாஸ் மூலமா ஒவ்வொருத்தரா பிறந்து தாவீது முதலாவது அவருடைய வம்சத்தில் பிறக்கிறார். அல்லேலூயா. தாவீது ராஜா பிறந்தார். தாவீது ராஜாக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்தில் பிறக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வரையிலும் ராகாப்பை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு வரையிலும் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷி. ஆனால் அவங்க செய்த செய்கைகள், தேவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, கர்த்தரோட அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தர் மேலே வச்சிருந்த அந்த அன்பு எங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு பார்த்தீங்களா? உலகமே புறக்கணித்து அவள் தகுதி இல்லாதவன் தள்ளப்பட்டாலும், தேவன் கூட அவள் தகுதி இல்லாதவன் சொல்லப்பட்டாலும், அவள் செய்த செய்கையின் மூலமா, அதான் இப்ரேயர்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லும், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. அவள் சமாதானமாக ஏற்றுக்கொண்டதின் பலன் எங்கே போய் நின்றுச்சு பார்த்தீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை விரோதிக்கிறவளை விரோதிக்காமல் இருங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்கள நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, உங்களை குறை சொல்கிறவங்கள அன்பு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இது கேட்பதற்கு கடினமாக இருக்கும், செயல்படுறது கூட கடினம்தான். ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேலான ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அப்படி செய்வதினால் உங்களுக்கு தீமை செய்கிற மனுஷனோட தலையில் அக்னி தழலை நிரப்புறீங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் யுத்தத்துக்கு யுத்தம் பண்ணாமல் கர்த்தர்கிட்ட அந்த யுத்தத்தை ஒப்படைச்சிட்டு ஆண்டவருக்கு முன்னால் உங்களுக்கு அநியாயம் செய்கிற மனுஷனை நேசிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் தம்முடைய அக்கினி தழலாம் அவன் தலை மேலே குவிக்கிறாராம். இல்லை நானே யுத்தத்தில் நிற்பேன் அப்படின்னா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவர் விலகிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். பழி வாங்குதல் உனக்குரியதில்லை எனக்குரியதுன்ட்டார். அந்த பழி வாங்குற வேலையை நீங்கள நானும் செய்வேன் கூடாது. இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும். அந்த எண்ணத்தை இன்னைக்கு பண்ணுங்க, அழிச்சு போட்டுருங்க. இன்றைக்கி அதை முற்றிலுமாக எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் நினச்சதை செய்யட்டும், அவருடைய இருதயத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. யார் எப்படி உங்களை குறை சொன்னாலும், யார் எப்படி உங்களை வேதனைப்படுத்த நினச்சாலும், யார் எப்படி உங்களுக்கு தீமையை செஞ்சாலும் கர்த்தர் கையில் ஒப்படைச்சிருங்க. அல்லேலூயா. அவர் ரட்சிக்க திராணி உள்ளவரை ரட்சிப்பார். இல்லை அவர் என்ன நீங்கள் நினைக்கிறாரோ அதை செய்யட்டும். நாம் எதையும் அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். நீங்கள் அப்படி செய்வதுனா நன்மை செய்வதில் சோர்ந்து போகாருங்கள். வேதம் சொல்லுது, நன்மை செய்தால் தீமை நிச்சயமா எல்லாருக்கும் நீ தீர்மானமாக தெரியுமா?
அதனால் நன்மை செய்யாமல் விட்டுறலாமா? நன்மை செய்வதில் சோர்ந்து போகா, நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கன்னு வேதம் சொல்லுது. அப்போ நீ நன்மை செஞ்சுட்டே இரு, தீமை வந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா அந்த நல்லதுக்குரிய ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துருவா? அந்த பலனை யார் கொடுத்துருவா? மனுஷன் கொடுக்க மாட்டான். மனுஷங்கிட்ட இருந்து வராட்டா பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உங்களை நேசித்து உங்களை ஆட்கொண்டு அவர் நடத்த வல்லவர். அதனுடைய பெனிஃபிட் தான் இந்த அம்மா இன்னைக்கு வரலாம் பேசப்படுறாங்க, இந்த உலகம் அழியிற வரலாம் பேசப்பட போகிறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறையே வேசின்னு பேர் கொடுத்து எழுதப்பட்ட வேத புஸ்தகத்திலேருந்து இன்னைக்கு இயேசுவின் வரலாற்றில் வரும்போது அவங்க யாரும் ஆயிட்டாங்க? பரிசுத்தவாட்டி ஆயிட்டாங்க. தள்ளப்பட்ட சந்ததி இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தலைமை சந்ததியாக நிற்கிது. யோசிங்களா, ஆண்டவர் எப்படி கொண்டு போய் நிறுத்திட்டார்? சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்கள் மத்தியிலையும் பிரபுக்கள் மத்தியிலையும் அமர பண்ணுகிற தேவன். உங்களோட விசுவாசம், தேவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற உண்மையான அன்பு, தேவனை நீங்கள் பற்றி கொண்டு நிற்கிற எல்லா நிலைக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு என்பதை இந்த அம்மாவோட வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்காக அவங்க செஞ்சது ஒரே சின்ன வேலை தான். 4 வார்த்தை பேசினாங்க, அவங்கள எடுத்துகிட்டு போய் மேலே மறைச்சி வச்சாங்க, அவ்வளோதானே. வேற என்ன பெருசாக செஞ்சாங்க இல்லையா? ஆனால் அந்த செஞ்ச செய்கையின் பலன் எங்கே போய் கொடுத்துச்சு பார்த்தீங்களா? பலன். அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்கென்று நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பரலோகம் நினைவு கூறுகிறது. நீங்கள் அவருக்காக சின்ன காரியங்களை செஞ்சாலும், 1 மைல் தூரம் நடந்து போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் சரி, ஒருத்தருக்காக முழங்கால் போட்டு ஜெபிச்சாலும், உங்கள் முழங்கால் வழியில் நீங்கள் முழங்கால் போட்டு ஒருத்தருக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க பாருங்க, அந்த ஜெபத்துக்கு கூட பலன் இருக்குது. அது ஒருவேளை அங்கே அற்புதம் நடக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எதை செய்தாலும், கடவுளுக்கென்று நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் தலைமுறைகளிலும் அது விளங்க பண்ணும். உங்கள் தலைமுறைகளுக்கு அது கடத்தப்படும். உங்கள் தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதத்தை காணும். ஸோ உங்களுக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு நில்லுங்க. எந்த நிலையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுருவார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் அவருக்கு செய்கிற உண்மையுள்ள ஜெபம், நீங்கள் அவர் முன்னாடி தாழ்த்தி உங்களை நிற்கிற அந்த சுபாவம், தேவனுக்கு உண்மையாக செயல்படுற ஊழியம், எதையுமே அவர் மறக்கலை. ஏற்ற வேளையில் அது உங்களுக்கு பலனை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் இருதயத்தை திறந்து சொல்ல போறீங்க, ராகாப்பை போல இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க உள்ளான இருதயத்தின் அன்பை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்காக நீங்க எதிர்த்து நின்று எந்த பொல்லாப்பையும் நீங்க சகிக்கிற ஒரு நிலையில இருப்பீங்கன்னா உங்க சகிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரத்தில் தாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு யார் ராகாபை போல உள்ளத்தின் ஆழத்தில் உன் மீது அன்பு வைத்து விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை செயல்படுத்துகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. சுகவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், தேவைகள் திருப்தி ஆகட்டும், குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் என்பதற்கு உடைய பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாக வைங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.